ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கான்செப்டோட தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு தேர்தல் சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலில் வரலாறு திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல வரலாறு திரும்புமா அப்படிங்கிறதுக்கு சில சாத்தியக்கூறுகள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, நிறைய பேர் வாக்களிக்கும் போது நம்மளுடைய வாக்குனால இவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வாக்களிக்கிறாங்க. அந்த மாதிரியான சந்தேகங்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமா உங்களுடைய கேன்வாஸ் பண்ணி உங்க ஏரியால மொத்தமா வாக்குகள் செலுத்தினா வரலாறு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்துல மிகப்பெரிய தவறு இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வரலாறு திரும்புவது அப்படின்னு சொல்லும்போது 1967 திமுக ஆட்சிக்கு வரும்போது திமுகவோட கூட்டணியில இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அதே நேரத்துல அவங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை வரலாறு திரும்பலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதே நேரத்துல 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போதும் அவங்களோட கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில தான் அதே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது. அவங்க ஒருவேளை இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை வரலாறு திரும்பலாமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இதை தாண்டி வரக்கூடிய தேர்தல்ல இந்த யங் ஜெனரேஷன் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவாங்க. வரலாறு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட இதில் பார்க்கலாம்.